ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நவீன். யூடியூப்ல வந்து நம்ம வீடியோஸ் போட்டால் ரீச் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இந்த யூடியூப்லையுமே போடணும். யூடியூப் தான் ஒரு பெரிய விஷயம். ஆனால் யூடியூப்ல போடணும்னு நம்ம கரெக்டாக பார்த்து போடணும். சும்மா நம்ம எதார்த்தமாக போட்டோம் அப்படின்னா காப்பி ரைட் கொடுத்து சேனலை வந்து பேன் பண்ணுறோம். சரிங்களா? ஒன்றுமே இல்லை, எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே யூடியூப்ல வந்து ஜிமெயில் ஐடி எல்லாருமே ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வீடியோஸ் எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோர்ல வந்து கேன்வான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கேன்வால போயிட்டு கேன்வால போயிட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் வீடியோ அப்படின்னு போடுறீங்க. ஜாப் வீடியோன்னு போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப் வீடியோ போட்டோன்னு வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் எடிட் பண்ண போறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. சரி, ஓகே, இது சூப்பராக இருக்குது. இது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ளே ஆகுது. ஒரு 6 செகண்ட் கிட்ட வருது. ஓகே, வீடியோ பார்க்கலாம் ஒரு நிமிஷம். சரி, ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கணும். ஒரு 6 செகண்ட் கிட்ட வருது. ஓகே, இது கரெக்டாக இருக்காது அப்படின்னா நம்ம வேறு தேடலாம். நான் கரெக்டாக வந்து அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த போஸ்ட் மட்டும் நம்ம போட்டால் போதும். மிச்சம் எந்த ஒரு கண்டென்ட்டுமே தேவை நம்மளுக்கு. இப்போ நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக வந்து 10 செகண்ட் கரெக்டாக இருக்குது. நம்ம போடுறதுமே கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் இது எப்படி போடுற மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணேன். ஜாப் வீடியோன்னு போட்டோம்னா வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ப்ளே பண்ணிவிட்டு விட்டுற போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே ஸ்டூடியோ ஸ்டூடெண்ட் அப்படி இருக்குது. எனக்கு வந்து அந்த வேர்டு வந்து தேவையில்லை. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், எல்லாமே இந்த ஷோ பண்ணி காமிக்கிறேன். அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பென்சில் சிம்பிள் மாதிரி காமிக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதில் ரீரைட்னு ஒன்று காமிக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது மேலே ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ண உடனே வந்து அந்த இன்டூ நம்ம அந்த கீபோர்டில் இன்டூன்னு இருக்கும். அதை நமக்கு தொட்ட உடனே வந்து போயிடும். இப்போ வந்து நான் டைப் பண்ணுறேன். பாருங்கள், என்ன டைப் பண்ணலாம். ஓகே, எனக்கு அந்த இடத்துல வந்து ஓகே, நான் கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து பெருசாக போடணும்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, அடிஷ்னல் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போகிறேன். சும்மா எனக்கு இது என்னோட இது வந்து நான் சும்மா வந்து நான் போடுறேன். உங்கள் ஒவ்வொருத்தர் தோன்ற நான் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி நான் போடுறேன். சரிங்களா? இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி போட்டுட்டு நம்ம இது எப்படி ப்ரோ சின்னதாக இருக்குமா பெருசெல்லாம் இருக்க முடியாது எதுவுமே அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். கொஞ்சம் நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு அந்த வேர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளிங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 காமிக்கும். இது பெருசு, இப்படி பண்ணினா பெருசாகிடும், இப்படி பண்ணினா சின்னதாகிடும், இப்படி பண்ணினா பெருசாகிடும். சரிங்களா? இப்படி பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே, இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு பெஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், நான் இதை அப்படியே அடிக்கிறேன். அதே மாதிரி தான், ஒன்றுமே இல்லை. அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பென்சில் சிம்பிள் கொடுக்குறேன். ரீரைட்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே பட்டனை கிளிக் பண்ணி இன்டூ சிம்பிள் கொடுக்குறேன். எல்லாமே அழிஞ்சிச்சு. இந்த இடத்துல நான் என்ன போடுறேன்னா ஒர்க்கு போட்டு ஓகே ஒர்க்குன்னு போட்டுட்டு ஃப்ரம் ஹோம். அவ்வளோதான், நான் போட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான், ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே, கண்டென்ட் கட் ஆகுது. நான் அதே மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அளவுக்கு வந்து வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ வந்து திரும்பி அதே கிளிக் பண்ணுறேன். ரீரைட் கொடுக்குறேன். அப்படியே பட்டன் ஒரு இன்டூ சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், நோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன். நோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுறேன். ஓகே, இது சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக்கலான்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எடிட் பண்ணும்போது இதெல்லாம் என்னோட ஐடியாஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் எடிட் பண்ணும்போது என்னென்ன வேர்ட் போடணும் சொல்கிறேன் உங்களுக்கு, எப்படிலாம் போடணும்னு சொல்லிட்டு. இது போட்டு இப்போ கிரியேட்டிவிட்டி இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த விஷயம் வந்து வேணும். பட் சரி, ஓகே, இப்போ அதேமாதிரி ரீரைட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கொஞ்சம் நான் வேர்ட்ஸ் வந்து பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஆக்கிட்டு இந்த டைப் பண்ணுற பாக்ஸில் டைப் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் housewives, எம்ப்ளாயீஸ் அது மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் இந்த ஜூமிங் அந்த சைஸ் வந்து குறைச்சிக்கிட்டு ஓகே இங்கே வைக்கிறேன். சரி, ஓகே, வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்துருச்சு.
இந்த ஒரு கோடு மட்டும் தனியாக இருக்குது. இந்த கோடு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. ஓகே, இந்த கோடு டெலிட் பண்ண முடியாது போல். ஓகே ஓகே, நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். சரி ஓகே, இப்போ பாருங்கள், நோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த இடத்துல கூட ஓகே இந்த இடத்துல வச்சுக்கலாம். சரிங்களா, நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வச்சுட்டேன். இப்போ அப்ளை நோட பதில் வாட்ஸ்அப் மீ நான் அப்படி வச்சுறேன். அப்ளை நோ கிளிக் பண்ணி ரீடேட் கிளிக் பண்ணி திரும்பி அதை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நான் பாருங்கள் வாட்ஸ்அப்னு டைப் பண்ணுறேன். கொஞ்சம் இது இந்த இன்ச்செல்லாம் தெரியும். வாட்ஸ்அப் மீ கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே வருது அப்படின்னா இந்த நடுவில் ஒரு குறி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீழே அந்த கைக்கு காமிக்கிற ஆப்ஷன் வச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக காமிச்சிடும். அது அழகாக நீங்கள் ஸ்டூடெண்ட் கரெக்டாக நீங்கள் வந்து சின்னதாக ஆக்கி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ வாட்ஸ்அப்பின்னு வச்சுருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் ஜூம் பண்ணி இனிமேல் பெருசு தேவைன்னா நான் பெருசாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வாட்ஸ்அப்பின்னு வந்துச்சு. இப்போ கீழே வந்து என்னோடய ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். திரும்பி அதே மாதிரி கிளிக் பண்ணி ரீலைட் தரேன், அதை கிளிக் பண்ணுறேன், இன்ட்டு கொடுக்குறேன். அவ்வளோதான், போயிடுச்சு. ஓகே, இப்போ என்னோடய ஃபோன் நம்பர் ஓகே ஓகே பாருங்கள், நான் இன்ட்டு கொடுக்குற நிலைமை போயிடுச்சு. இப்போ என்னோடய ஃபோன் நம்பர் தரேன் 8681. இப்போ என்னோடய ஃபோன் நம்பர் நான் வந்து டைப் பண்ணுறேன் 66. ஓகே, இப்போ நான் கொடுத்துட்டு இதை பாருங்கள், இந்த இது திருப்ப முடியும். ஓகே, இப்போ திருப்ப முடியும். அதே மாதிரி வந்து நம்ம திருப்ப ரொட்டேட் பண்ணோம்னா கீழே அதையும் அம்புக்குறி 4 பக்கம் அம்புக்குறி போட்டு காமிச்சு பாருங்கள். அதை வந்து நம்ம என் சைடு வைக்கணுமோ அந்த சைடு திருப்பி வச்சு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் வாட்ஸ்அப் மீன் கொடுத்துட்டு இங்கே வைக்கிறேன், வச்சு கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து பெருசாக வேணும்னு சொல்லிட்டு வைக்கிறேன், வச்சுட்டு இப்படி பண்ணுறேன். அவ்வளோதான், வந்துருச்சு. ஓகே, பர்ஃபெக்டாக அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் கீழே வந்து அந்த அலோன்னு இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே, இப்போ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள். ஓகே, நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், விட்டுட்டா அந்த அலோ போயிடும். நம்ம கிளிக் பண்ணிட்டு எந்த ஒரு வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணாமல் இருந்தால் அது வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. ஓகே, இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ ஓரளவு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அங்கேருந்து இருந்தது வந்து ஏற்கனவே பார்க்கும்போது வேறு ஜாப் ஹையரிங் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வந்து எல்லாமே மாற்றி பர்ஃபெக்டாக மாறிடுச்சு. இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒர்க் ஃப்ரம் ஹோம், நோ இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, இப்போ மேலே சிம்பிள் காமிக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் சிம்பிள் காமிக்கும், டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா டவுன்லோடு வந்து ஆகிடும். ஓகே, இப்போ டவுன்லோடு கொடுக்குறேன், டவுன்லோடு வந்து ஆகிடும். சரி ஓகே ப்ரோ, இதை எப்படி ப்ரோ நான் யூடியூப்பில் நான் போட்டுறது அப்படின்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும். டவுன்லோட் ஆனப்புறம் யூடியூப்பில் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே உங்கள் ஃபோனில் இருக்க அந்த யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ என்னோடய ஃபோனில் இருக்க யூடியூப் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து யூடியூப்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நடுவில் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிள் காமிக்கும், இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுறேன். வீடியோன்னு இருக்குது, ஷார்ட் நம்ம சேவ் பண்ணல கேன்வாவில் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துட போகிறோம். டன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா வீடியோ வந்து அது ப்ராசஸிங் ஆகும். கொஞ்சம் ஒரு அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், அது பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன், அந்த சாங் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன், வந்துருச்சு. இப்போ கேப்ஷன் இப்படி இந்த மாதிரி காமிக்கும். டைட்டில் கேப்ஷன் யுவர் ஷார்ட் அப்படின்னு காமிக்கும். ஒன்றுமே இல்லை, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு 8681 உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கேப் விட்டு வாட்ஸ்அப் மீ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து கம்பல்சரி அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போ நான் எக்ஸாம்பிள் அந்த சிம்பிள் கொடுக்குறேன்.
சரி ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, வாட்ஸ்அப் பின் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த முக்கியமாக இதுலையுமே ஹேஷ்டேக் தான் சரிங்களா. இது இப்போ பாருங்க, ஜாப் ஹேஷ்டேக் வந்து ஜாப் ஓரியன்டாக போடுறேன். ஜாப், அதுக்கப்புறம் ஜாப். ஓகே, ஜாப். ஓகே, இந்த ஹேஷ்டேக் சிம்பிள் பயன்படுத்திட்டு ஜாப்னு போடுறேன். ஜாப் வேகன்சி தமிழ், பார்ட் டைம் ஜாப், பார்ட் டைம் ஜாப், மோட்டிவேஷன், மோட்டிவேஷன். ஓகே, நான் போடுறேன் உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி போடுங்க. நீங்களுமே நீங்கள் யோசிச்சு நீங்கள் போடுங்க. மோட்டிவேஷன் போடுறேன். அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், ஆஃபீஸ் ஜாப், ஆஃபீஸர். நீங்கள் போட போட வேர்ட்ஸ் வந்து வரும். அதே மாதிரி 100 எழுத்து தான் போடுற மாதிரி இருக்கும். அங்கே பாருங்க, காமிக்கிறது பாருங்க, 95 100ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் சரிங்களா. இப்போ நான் வந்து என்ன போடலாம், சாங்ஸ் அப்படின்னு போட்டுறேன். கரெக்டாக ஒரு 100 வேர்ட்ஸ் பண்ணு. இப்படி போட்டுட்டு ஓகே ஆகிடும் சரிங்களா. விசிபிலிட்டி வந்து பப்ளிக்கில் தான் இருக்கணும். செக் பண்ணிக்கோங்க. பப்ளிக்கில் சொல்லிட்டு பப்ளிக் போட்டிங்கன்னா தான் எல்லாருக்குமே போகும். பப்ளிக்கில் வச்சுட்டு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், அப்லோட் ஷார்ட் ஒன்று காமிக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், அப்லோட் ஆகிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நடுவுல ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே இருக்கிற ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி காமிக்கும். செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆகும். பாருங்க, அப்லோட் ஆகுது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வியூஸ் போல அதெல்லாம் இல்லை, நம்ம தொடர்ச்சியாக பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்ட் வரும் சரிங்களா. அதனால நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறீங்களா அந்த ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. ரீல்ஸ் போல, வைரல் ஆகல, அதெல்லாம் அடுத்தப்பட்ட விஷயம். ரீச் நீங்கள் பண்ணுற ஒர்க்கு ரீச் போதா, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, அதுதான் அடுத்த மெயின் சரிங்களா. கண்டிப்பாக இதில் வந்து ஐடிஸ்லாம் வராமல் இருக்காது. கண்டிப்பாக கம்பல்சரி வந்து பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஐடிஸ் வந்து கண்டிப்பாக வரும் சரிங்களா. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ கையில் நமக்கு வந்து கேன்வா ஆப் இருக்குது. ஈஸியாக எடிட் பண்ணி இந்த மாதிரி டெய்லியுமே ஒவ்வொரு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரீச் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இதுலேருந்து ஐடிஸ் வந்து சூப்பராக எடுக்கலாம். நான் இது போட்டு இதுலேருந்து எனக்கு 2-3 இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வாரம் தான். அதை பாருங்கள், நான் தொடர்ச்சியாக போடல. ஒரு நாள் விட்டு நான் ஒரு நாளாக போட்டிருக்கேன். எனக்கே ஓரளவுக்கு 2-3 வந்துருச்சு. நான் தொடர்ச்சியாக போட்டு தான் இனிமேல் எனக்கு சூப்பராக வரும். கண்டிப்பாக போடுற சோசியல் மீடியா தான் எனக்கு ஐடிஸ் எடுக்கிற ஒரே வழி அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக போடுங்க, கம்பல்சரி ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மிச்சப்படி டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இனிமேல் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.